கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் தட்கல் டிக்கெட் வழங்க ஊழியர் தாமதம் செய்ததால் பெண் ஒருவர் ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தட்கல் டிக்கெட் வாங்க 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருந்த போது டிக்கெட் கவுண்டரில் இருந்த சனத்குமார் என்ற ஊழியரால் 3 மணி நேரமாகியும் தட்கல் டிக்கெட்டை வழங்க முடியவில்லை. இதனால் பொதுமக்கள் கூச்சலிட ஆரம்பித்தனர். ரயில்வே நிலைய அதிகாரிகளும் பொறுப்பற்ற முறையில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ், ஆங்கிலம் தெரியாமல் ஹிந்தி மட்டுமே தெரியும் ஊழியர்கள் இருப்பதால் இதுபோன்ற பிரச்சனை வருவதாகவும் தமிழ் தெரிந்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். ஒரு 2வது 3வது டிக்கெட் கிடைக்கலனா இதுல என்ன சார் இருக்கு? தக்கல்ல ஒரு 5 பேர் கூட அடிக்க தெரியாதா? ஒரு ஆளுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்திருக்காரு. கேன்சல் நாளைக்கு நைட்டு போகிறதுக்கு ஆள் போகிறாங்க. அதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்துக்கலாம்னு. மொழி தெரியாத ஆள், இங்கிலீஷும் தெரியல, பொதுவான மொழியும் தெரியல. தக்கல் டிக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் காத்துக்க, 1 மணி நேரம் காத்துக்கிறாக்க. அவங்களுக்கு தமிழ் தெரியல, தமிழ் இங்கிலீஷு எதுவுமே தெரியல, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி வந்து அது வந்து எங்களை ஹிந்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சதை தான் நான் தமிழ் சொல்றேன், புரியல. 1 மணி நேரம் காத்துக்கிறப்ப 1 செகண்ட்ல அடிச்சு கொடுக்க பேர் வந்து 3-4 ட்ரிப் ஒரு டேருக்கு. அப்புறம் இந்த ஃபார்ம் எதுக்கு எழுதி கொடுக்குறாங்க? அவ்வளோ நேரம் ஆகுதுங்க. ஒரு டிக்கெட்டு அவ்வளோ நேரம் ஆகுனா அப்புறம் 10 பேர் 20 பேர் இருக்காங்க. மற்றவங்களாம் எங்கே போவாங்க? இந்த டக்கல் டிக்கெட் ஒரு அவசரத்துக்கு தான் இந்த டக்கல் டிக்கெட் கேட்குறாங்க. அது பொதுமக்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படும். அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களும் போடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.